குமாரோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. உடனே கிளம்பி போறாரு பழனிவேலு. அக்கா வீட்டுக்கு போன உடனே அங்க அக்கா வீட்டுல சரவணன் பயங்கரமான கோவத்துல இருக்கிறாரு. உடனே சரவணன்ட்ட போய் என்னடா மாப்பிள்ள ஏன் இவ்வளவு கோவமா இருக்கிறேன்னு கேக்குறாங்க. ஏன் மாமா உங்களுக்கு தெரியாதா நான் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கேன்னு? எப்படி மாமா போயும் அந்த குமாருக்கு போய் சுடரா? அதுவும் இல்லாம சுடரும் தான் நல்ல பொண்ணு. அவங்க வீட்டுல இருக்கவங்க ஆள் சரியில்லை மாமா. குமாரும் அவனோட வாழ்க்கையை கெடுத்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சு தேதியும் குறிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சரவணன் இருந்துகிட்டு என்ன மாமா சொல்றீங்க? தேதி குறிச்சிட்டாங்களா? என்ன தேதியில கல்யாணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையில தான் தேதி குறிச்சிருக்காங்க. வர வெள்ளி நல்ல நாளுன்னு அண்ணன் சொன்ன உடனே சரின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. வெள்ளிக்கிழமை கல்யாணம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் இருந்துக்கிட்டு அப்பனா இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாரு. என்ன பண்ண போற மாப்பிள்ள? நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது பண்ணி மச்சான் ஏதாவது சொல்ற மாதிரி ஆயிட போகுது. வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாமா நான் கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். எனக்கு பிடிக்கல மாமான்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அங்க என்ன நடந்தது? அங்க வேற ஏதாவது நடந்துச்சா? வேற ஏதாவது பேசினாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா மாப்பிள்ள அங்கே வந்த உடனே மயிலோட அவங்க அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. அது உன்னை விசாரிக்காம இந்த வீட்டில் பொண்ணு கொடுத்துட்டாங்களாம். நீ சரியில்லையாம். ஏதோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. நான் அவங்கள நல்லா கேட்டு விட்டுட்டேன். நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி என்னை அந்த இடத்துல கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோவப்படுறாரு. இல்லை மாப்பிள்ள அவங்க இந்த மாதிரி பேசின உடனே நான் அவங்கள திட்ட போனேன். அப்போ அண்ணன் தான் வந்த விஷயத்த பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. விடு மாப்பிள்ள அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்னு சொல்கிறாங்க. இந்த கல்யாணம் நடந்தா தானே எப்படி நடக்குதுன்னு பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு போன உடனே இங்கே பழனிவேலை பார்த்துட்டு கோமதி கேட்குறாங்க என்ன தாண்டா ஆச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பழனிவேல் இருந்துக்கிட்டு அங்கே நிச்சயமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுக்கா. கல்யாணத்துக்கு தேதி கூட குறிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களே. அங்கே பெரிய அண்ணன் அம்மானு யாருக்குமே பெருசாக உடன்பாடு இல்லை. சின்ன அண்ணன் சொல்கிறது தான் எல்லாம் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? அண்ணன் பிடிச்ச புடியில தானே இருப்பார். கேட்டால் என் பிள்ளைக்கு மட்டும் யாரும் நல்லதே நினைக்கலன்னு சொல்லி சண்டை போடுறாரு. அதனால தான் எல்லாத்துக்கும் பெரிய அண்ணன் கூட நிற்கிறேன் உனக்காக எல்லாம் பண்ணுறேன்னு தலையை ஆட்டிகிட்டு இருக்காரு. எங்கே போய் முடியுமோ தெரியல. இதெல்லாம் எங்கள் யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏண்டா வந்தவங்க எவனுமே வாயை திறக்கலையா? அசிங்கமா இல்லை? தங்கச்சி குடும்பத்தில் அந்த பொண்ணு கொடுத்துருக்காங்க. இப்போ அண்ணன் குடும்பத்தில் சம்மந்தம் பேசி அண்ணன் குடும்பத்திலையும் பொண்ணு கொடுத்தா இது என்னடா முறை வருது? சேச்சே காரி துப்புற மாதிரி இல்லை. என்னதான் இருந்தாலும் வந்தவங்க யாராவது சொல்லியிருக்கணும்ல. யாருமே சொல்லலை. பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லாட்டி ஒரு மாதிரி பண்ணுறாங்களா? பணம் எவ்வளோ இருந்தாலும் அவங்க ஈன்னு இழிச்சுக்கிட்டு அந்த சுடரை கொடுத்துருவாங்க. அவங்கள பற்றி தான் நம்மளுக்கு தெரியாதா என்ன? சரி அடுத்தவங்க பேச்சு நம்மளுக்கு எதுக்கு? வேணாண்டா நீ போ. ஏற்கனவே இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நான் இதில் வேற இதை தலையில் ஏற்றிக்கிட்டேன்னா அவ்வளோதான், எனக்கு ப்ரெஷர்லாம் கூடிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பழனிவேல்கிட்ட சொல்கிறாங்க. சரிக்கா பின்ன நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே சக்திவேல் தடபுடலாக வேலை பார்த்துட்ருக்காரு. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. பத்திரிக்கை அடிக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், என் பிள்ளைக்கு நல்லா ஜாம்னு கல்யாணத்தை பண்ணணும், அதுவும் ஊரே மெச்சு போகிற அளவுக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலாக ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இருந்தேவும். அப்புறம் தான் இங்கே பழனிவேல்கிட்ட இங்கே பாருடா, எப்போ பாரு அக்கா வீடு மாமா அக்கா பிள்ளைங்கன்னு அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காத. ஏன்னா இப்போ நடக்க போகிறது உன் அண்ணன் பையன் கல்யாணம். அதுக்கு நீ ஏதாவது பண்ணணும்ல. அதை விட்டு போட்டு எப்போ பாரு அக்கா வீடு அக்கா பசங்கனே உட்காந்துட்டு தெரியாத. இங்கே கூட மாட ஒத்தாசையாக இரு. என்னடா சொன்னது புரிஞ்சா அப்படின்னு பழனிவேல்கிட்ட சக்திவேல் கேட்குறாரு. உடனே சக்திவேல் சொன்ன உடனே பழனிவேல் இருந்துக்கிட்டு அண்ணே எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. சும்மா கொஞ்ச நேரம் நான் எப்பவும் போகிற மாதிரி போயிட்டு வந்துடுவேன். மற்றபடி வீட்டில் நான் போய் வேலை பார்க்காம இருப்பேனா? குமாருக்காக நான் செஞ்சு தானே ஆகணும். அப்படியே இல்லைனாலும் பெரியண்ணனுக்காகனாலும் நான் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வேலை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா தான் இங்கே சக்திவேல் நினைக்கிறாரு கல்யாணம் மட்டும் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. சுடர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ரொம்ப பயங்கரமாக திட்டுறாங்க தங்கமயில். வீட்டுக்கு எல்லாரும் வந்த உடனே என்னம்மா நினச்சிட்டு இருக்கிற நீ? அந்த வீட்டில் போயிட்டு அவரை பற்றி எதுக்காக நீ அங்கே பேசின? அவரை பற்றி நீ பேசியிருக்கவே கூடாது. நீ சுடர் விஷயமா தானே பேச போன.
அங்கே போய் எதுக்காக என்னை பற்றி பேசின அப்படின்னு தங்கமயில் சண்டை போடுறாங்க. ஏண்டி அங்கே போய் உன் புருஷனை பற்றி சொன்ன உடனே உனக்கு கோவம் வருதா? எப்படியோ போன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, இன்னும் இதுக்கு மேலே என்ன வந்துச்சு உனக்கு? டைவர்ஸும் கொடுக்க போகிற, குழந்தைய நீ தான் பார்த்துக்க போகிற, எல்லாமே உன் தலையில் வச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க, நீ தான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுட்ருக்க, அவங்கள கண்டுக்கிறாங்களா? அவங்கள பற்றி சொன்ன உடனே இவ்வளோ ரோஷப்படுற, உன்னையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தையோட சுற்றிக்கிட்டு இருக்கிறான் உன் புருஷன் அப்படின்னு அவங்க அம்மா மயிலோட அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் நான் தான் விவாகரத்து கொடுக்க போகிறேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக அவங்கள திட்டணும்? அவங்க யார் உனக்கு? எதுக்காக திட்டுற? அதுவும் இல்லாமல் அந்த சுடர் விஷயம் பேச போன இடத்துல எதுக்கு வச்சு திட்டணும்? அதான் முடிஞ்சு போன விஷயத்த பற்றி பேசாதன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு போனேன். இங்கே பாருமா, இதுக்கு மேலே என் விஷயத்த பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்கிற மாதிரி இருந்தா நீ இங்கேயே சொல்லிடு, நான் எங்கேயுமே வரலை, என்னாலலாம் வந்து அங்கே உன்னை வந்து அடக்கிட்டுலாம் இருக்க முடியாது, ஏதோ நான் சுடருக்காக தான் வந்தேன் அப்படின்னு தங்கமயில் சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. போ பாரு, பொல்லாத புருஷன் சொல்லிட்டமா, கோவப்பட்டுட்டா. இங்கே பாரியா, இவ திருந்தவே மாட்டா. அந்த வீட்டு ஆளுங்களுக்கு எப்போ பாரு வக்காலத்தை வாங்கிக்கிட்டே தான் இவ வாழ்க்கையவே இன்னைக்கு கெடுத்துட்டு வந்து நிற்கிறா. வாய் மட்டும் இங்கே பேசுகிற பேச்ச அங்கே பேசியிருக்கணும் அப்படின்னு தங்கமயில பிடிச்சி அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. சுடரும் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே குமார் வந்துட்டு, அப்பா நான் பொண்ணுக்கிட்ட பேசினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, இங்கே எனக்கு வந்து அங்கே நான் பேசின உடனேயே தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அரசியோட நல்லா தான்ப்பா இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா போதுண்டா குமார், எங்கே உனக்கு பிடிக்காம போயிடுமோ, அப்பா அவசரமாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறனோ, உனக்கு பிடிக்காம ஆயிடுமோன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. இப்போதான்டா நீ இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. ஆமாம், நீ இப்போ அந்த புள்ள கூட தனியாக பேசுன அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. அதான் இருக்கவே இருக்காங்கல்ல நம்ம சித்திக்கிட்ட தான் சொன்னேன், அவங்க தான் எப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. உடனேவும் ஏன் அந்த மேக்கப் போடுறேன்னு கூட்டிகிட்டு போனீங்களே அங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, அப்போ தான் நான் வந்து பேசினேன் அப்படின்னு குமார் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க. இங்கே சரவணன் மட்டும் வீட்டில் அங்கே ஒரு விசேஷம் நடந்துட்டுருக்கனால அதிலிருந்து சரவணன் மீண்டு வரவே இல்லை. இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறது அப்படிங்கிற ஒரு இதுலையேவும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு அரசி வராங்க. அண்ணே, நானும் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், என்னென்ன ஆச்சு உனக்கு, ஏனே இப்படி ஒரு மாதிரியாகவே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரசி, நீ போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இல்லைண்ணே, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், நீ சொல்லுண்ணே உனக்கு என்ன ஆச்சு, ஏனே ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, நீ போய் படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இப்போ எனக்கு என்னென்னு புரிஞ்சு போயிடுச்சு, அதான் பாட்டு போட்டுட்ருக்காங்கல்ல சத்தமா, அதனால் உனக்கு டென்ஷனாக இருக்கா அப்படின்னு அரசி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரசி, வேறு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே, நீ இதுக்கு தான் டென்ஷனாக இருக்கிறேன்னு தெரியுது. இங்கே பாருண்ணே, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நீ எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ண வேணாம், நாளைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் நீ போவேணாம், அப்புறம் நம்மளால தான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் அரசியை வந்து வேகமாக மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. அரசி, நீ வாவே ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு மேலே மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அமைதியாகவே நின்றுட்டுருக்காரு, எப்படி இந்த விஷயத்த சொல்கிறதுன்னு. உடனே அரசு கேட்குறாங்க. அண்ணே, என்னென்ன ஆச்சு, ஏனே கூப்பிட்ட அப்புறம் பேசாமல் நின்றுட்டுருக்க, சொல்லுண்ணே அப்படின்னு அரசு கேட்குறாங்க. இல்லை அரசி, நான் சொல்கிறத இப்போ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இந்த குமாருக்கும் முத்துச்சுடருக்கும் கல்யாணம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனே, அவன் யாரை கல்யாணம் பண்ணால் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு பிடிக்கல, அந்த வீட்டிலேருந்து எப்படி சொல்கிறது, அந்த வீட்டிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காங்க, அந்த குமாருக்கும் அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சரவணன் சொன்ன உடனே, இல்லைண்ணே நீ அதுக்கு சொல்கிற மாதிரி இல்லை, அவன் எப்படி போனால் நம்மளுக்கு என்னண்ணே அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம், இல்லை நீ வேற ஏதோ மனசில் வச்சுருக்க, சொல்லுண்ணே என்ன, இப்போ உனக்கு அந்த கல்யாணம் நின்றணும் அதானே, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு என்னை கூட்டி வந்திருக்க, அதை மட்டும் சொல்லுன்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ வா என் கூட காலையில் கிளம்பி நீ போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே, என்னன்னு சொல்லுண்ணே. இல்லை அரசி, நீ வா, நீ இப்போ எதுவும் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அரசியும் கேட்டுட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் இருக்காங்க. அண்ணன் எதுக்காக வர சொல்லுச்சு, அப்புறம் ஏன் இப்படி சொல்லுச்சு,
குமாரோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு எதுக்கு சொல்லுச்சு அப்படின்லாம் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி போட்டு அவங்களா பேசிகிட்டு இருக்காங்க. உடனேவும் இந்த பக்கம் சரவணன் காலையில் எழுந்த உடனே அரசியை கூப்பிடுறாங்க. அரசி வா சீக்கிரம் அப்படின்னு கூப்பிட்டோன்னா கோமதி வந்து என்னடா ஆச்சு இன்னைக்கு ஏன்டா அரசியை கூப்பிடுறேன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இன்னைக்கு அரசியை நானே கூட்டிகிட்டு போய் விட்டுறலாம் தான் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ கடைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் தான் அவளை கூட்டிகிட்டு போவேன் அரசி நீ வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா அண்ணனே கூட்டிகிட்டு போகட்டும்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டேம்மான்னு சொல்கிறாங்க. என்னடா ஒரே ஆச்சரியமாக இருக்குது, இவ கிளம்பவே மாட்டா இப்போ சீக்கிரமாக கிளம்பி நிற்கிறா. சரி சரி எப்படியோ இந்தா டிஃபனில் சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு கொடுத்து விடுறாங்க. உடனே கிளம்பி நேராக போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு சார் இந்த மாதிரி குமாருன்ற ஒருத்தன் என்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்றி இந்த மாதிரி என்னை கடத்திட்டு போய் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கப்புறமும் அவங்கிட்ட நான் வந்து கோர்ட்டில் வந்துட்டு இவனை வந்து நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் இவனை விட்டுருங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நான் வந்து அவனுக்கு ஒரு உதவி பண்ணேன், கண்டிப்பாக அவன் திருந்திடுவான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் திருந்தவே இல்லை, மறுபடியும் என் பின்னாடி சுற்றி எனக்கு வந்து டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் கொடுக்குறான், இன்னும் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணா அப்படின்னு சரவணன் சொல்லி கொடுத்த மாதிரியேவும் அரசியும் அங்கே சொல்கிறாங்க. உடனே இங்கே வந்து அவனுக்கு வேற கல்யாணம், இப்போது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்காக அவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான், அவன் நல்லவனே கிடையாது ஒரு பொறுக்கி அப்படி இப்படின்னு அரசு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இங்கே வேமா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸை கூட்டிக்கிட்டு அங்கே குமாரோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அரசியும் சரவணனும் போலீஸோடு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் சக்திவேலுக்கு அப்படியே மூஞ்சில் ஈ ஆடலை. என்னடா இது நம்ம பையனோட கல்யாணத்தப்ப போலீஸ் வந்திருக்காங்க, என்ன விஷயம்னு தெரியலையேன்ட்டு பதறி அடித்து போய் வந்து கேட்டா உங்கள் பிள்ளையோட கல்யாணம் நடக்காது, இதுக்கு வந்து இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசியை கை காட்டுறாங்க. இந்த குடும்பத்துக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் விசாரிச்சுக்கிறோம், நீங்கள் சொல்ல தேவையில்லை, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் இந்த மாதிரி கேள்விக்குறி ஆக்கிடாதீங்க, இப்போ மரியாதையை அனுப்பிச்சி விட்ருங்க, இல்லைன்னா அப்புறம் நாங்கள் வேறு மாதிரி தான் விசாரிப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு குமாரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க.